ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகும் காலகட்டம் இது. கஷ்ட காலங்கள் முடிந்து மிகுந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் வெற்றிக்கான முன்னேற்றத்திற்கான படியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். என்னுடைய துணை முழுவதுமாக பெற்றிருப்பதால் உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. அத்தனையையும் சரி செய்ய போகின்றேன். சரி செய்ய முடியாமல் இருந்த விஷயங்களால் உனக்கு இத்தனை கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், அத்தனை விஷயங்களையும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உன் வாழ்க்கையை நான் சமப்படுத்த வந்திருக்கின்றேன். எந்த ஒரு சிரமமும் உனக்கு இனி ஏற்படாது. பிரச்சனைகள் பெரிதாக உனக்கு இதுநாள் வரை தெரிந்திருந்தது. உன் கண்கள் மலைப்பாக அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து போயிருந்தது. அத்தனை பிரச்சனைகளையும் தவிடு பொடி ஆக்குவேன். உன் கண் முன்னாலேயே அத்தனையும் தவிடு பொடி ஆக்கி விடுவேன். தூள் தூளாக பறந்து போகும் பிரச்சனைகளை பார்த்து மிகவும் மகிழ்வாய். கரைந்து போகும் பிரச்சனைகளை பார்த்து ஆனந்தப்படுவாய். மலைப்பாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாயமாவதை பார்த்து அதிர்ந்து போவாய். சந்தோஷத்தில் அதிரக்கூடிய நிலை ஏற்படும். எப்படி மாயமானது முருகா நன்றி என்று உன் மனநிலை மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதிசயங்கள் பல நடக்கும் நடக்கும் என்று அனுதினமும் மனமாற கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே, அந்த அதிசயம் எப்பொழுதுதான் நடக்கும் என்று மனதிற்குள் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான அதிசயங்கள் நடக்கப் போகும் காலகட்டம் இது. இன்றே உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்தது. இரவோடு இரவாக அத்தனை கஷ்டங்களும் பறந்துவிடும். விடியல் உனக்கு அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக நிச்சயம் அமையும். மாற்றங்கள் வருவதுதான் வாழ்க்கை முழுவதும். அப்படிப்பட்ட மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்தபடிதான் இருக்கின்றாய். ஆனால் நல்ல மாற்றங்களை இனிதான் சந்திக்கப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். நாம் முன்னேறுவதற்கு, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்று அர்த்தமாகி விடாது. ஒரு நெறிமுறை இருக்கின்றது, வழிமுறை இருக்கின்றது. ஒழுக்கம் என்ற ஒன்று நிலையாக இருக்கப்பட வேண்டும். இங்கு ஒழுக்கம் தவறி முன்னேறுவது என்பது எல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இந்த காலத்தில் கலியுகத்தில் சென்றுவிட்டது. அப்படிப்பட்ட நிலையை நீ ஒரு பொழுதும் விரும்பியது இல்லை. மெதுவாக வெற்றி கிடைத்தாலும் நிலையானதாக இருக்க வேண்டும். அது நீதி தவறாமல், நேர்மை தவறாமல், ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சரியான முறையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். பலர் நெறி தவறி வேறு வழியில் சென்று நீதிக்கு, அந்நியாயத்திற்கு உடன்பட்டு நீதியை மறந்து செயல்பட்டு வருகின்றார்கள். வளர வேண்டும் என்ற ஒன்றே குறிக்கோளாக கொண்டு பாதை மாறி சென்றிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் விரைந்து வெற்றி அடைந்தது போல தெரியும். ஆனால் அது நிலையானதாக இருக்கப் போவது இல்லை. மீண்டும் வந்த இடத்திற்கே வந்து விடுவார்கள். சரியான பாதையை அப்பொழுது தேடி திரிவார்கள். என் அன்பு குழந்தையே, நீயோ ஒரே இடத்தில் இருந்து கொண்டு சரியான பாதை எது என்று ஆராய்கின்றாய். அவ்வழிதான் செல்ல வேண்டும் என்று, இறைவா எனக்கு வெளிச்சத்தை காட்டு, அவ்வழியை காட்டு என்று ஏங்கி நிற்கின்றாய். வெற்றியை தவறான வழியில் சென்று பெற்றவர்களை பார்த்து மனதிற்குள் நகையாடுகின்றாய். சரிதான், நீ நகையாடுவது. அவர்கள் எல்லாம் மீண்டும் இதே இடத்திற்கு தான் வருவார்கள் என்று முதலிலேயே உனக்கும் தெரிந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சரியான பாதை கிடைக்குமா என்று காத்திருக்கும் உனக்கு இறைவனின் துணை, இறைவனின் பார்வை உன் மீது இக்கணம் பட்டிருப்பதால், இறைவனின் கரங்களிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் உன் மீது படத் தொடங்கிவிட்டது. முன்னேற்றத்திற்கான பாதை ஒளி வீச தொடங்கிவிட்டது. இதுதான் உன் பாதை, இவ்வழி செல் என்கின்ற குறிப்பு இறைவனிடமிருந்து உனக்கு இன்றைய தினத்தில் முழுவதுமாக கிடைத்தும் விடும். வெற்றி உன்னை நெருங்கி வர தயாராகிவிட்டது. உன்னை அந்த பாதைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றது. இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம்.
விரைவிலேயே மிகப்பெரிய வெற்றி உனக்கு சொந்தமாகி உன் வாழ்க்கை தரம் உயரும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சந்தித்த அவமானங்கள் எல்லாம் மறையும். பூமாலையாக பல வெற்றி வாகையை நீ சூடுவாய். உன் மனம் குளிர உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக மாறும். நீ பட்ட கஷ்டத்திலும் இறைவனை நீ மறக்கவில்லை. தவறான வழியில் செல்லவில்லை. பிறருக்கு உதவாமலும் இருந்தது இல்லை. இவ்வளவு கஷ்டத்திலும் பிறருக்கு உதவுகின்றாய். சிறு சிறு உதவிகளை மனமாற செய்து வருகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் பல நல்ல குணங்கள் திகழ்கின்றது. அத்தனை குணங்களும் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த முருகனின் துணை உன் வாழ்க்கையில் இனி பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கும். என்னுடைய துணையால் உன் வாழ்க்கை மிக பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கண்டே தீரும். உன் ஒட்டுமொத்த கஷ்டத்திற்கு முடிவு தினமாக இன்றைய இரவு அமையும். இரவோடு இரவாக அத்தனை கஷ்டத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்து தடைகளை எல்லாம் தகர்த்தி எல்லா நேரமும் சந்தோஷமான நேரமாக உனக்கு அமைத்து கொடுக்க இன்றைய தினத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எப்படியோ என் வாக்கை என் அருளால் கேட்க உள்வந்து விட்டாய். மிக மிக சந்தோஷம். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ என்று இக்கணம் நிரூபணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக மாறும் என்பதில் ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம். பயனுள்ள வார்த்தைகளை மட்டும்தான் இனி உன் செவிகள் கேட்கும். பயனுள்ள செயல்களை மட்டும்தான் இனி உன் கரங்கள் செய்யும். பயனுள்ள சிந்தனையை மட்டும்தான் உன்னுடைய மனமானது மேற்கொள்ளும். சகல சௌபாகியமும் பெற்று உன் வாழ்க்கை இனி படிப்படியாக முன்னேறிவிடும். என் அன்பு குழந்தையே, தற்போத கஷ்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாளைய தினமே இன்ப நிலைக்கு உன் வாழ்க்கை அடியெடுத்து வைத்திருக்கின்றது. மிகவும் சந்தோஷப்படு. உன்னை தேடி நானாக வந்து என் ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கின்றேன். கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கும் பொழுது உன் செவிகளில் மட்டும் என் வாக்கு இக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்றால் என் பரிபூரண ஆசிகள் முழுவதுமாக நீ பெற்று விட்டாய். அளவில்லாத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகின்றாய். என்னுடைய காலடி உன்னுடைய இல்லத்தில் படப்போகின்றது. சுபிக்ஷமாக நீ வாழப்போகின்றாய். பல மடங்கு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நீ வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் சர்வசாதாரணமாகவே நிறைவேறிவிடும். உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் ஏற்பட போகின்றது. நடக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அத்தனையும் நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். உன் மனம் வெறுத்து கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல திருப்பங்களாக மாறி உன்னிடமே வந்து சேரும். நீ பரிதவித்த நாட்கள் முடிந்து பூரிப்படையக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் இனி வரப்போகின்றது. உன் வாழ்க்கை தகதகவென்று ஜொலிக்கப் போகின்றது. நல்லது நடக்கும்.